இன்று கரூர் மற்றும் நாமக்கல்லில் பிரச்சாரம் செய்கிறார். இது அவருடைய மூன்றாவது கட்ட பிரச்சாரம். முதல் பிரச்சாரம் திருச்சியில், அரியலூரில், அதை தொடர்ந்து கடந்த வாரம் டெல்டா மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்த விஜய் மூன்றாம் கட்டமாக கொங்கு மண்டலத்தில், நாமக்கல்ல, திருச்சியில் பிரச்சாரம் செய்கிறார். அதற்காக தன்னுடைய இல்லத்திலிருந்து அவர் புறப்பட்ட காட்சிகளை தான் தந்தி டிவியில் பார்க்குறீங்க. ஈசிஆர் இல்லத்திலிருந்து விமான நிலையம் சென்று அங்கிருந்து திருச்சி போகிறாரு. விமானத்தில் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக நாமக்கல் செல்கிறார் விஜய். எப்பொழுது நாமக்கல்ல அவருடைய பிரச்சாரம் திட்டமிடப்பட்டிருக்கிறது? மேலும் விவரங்கள் சதீஷ். வணக்கம். தாவேகா தலைவனுடைய மூன்றாம் கட்ட இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சார பயணம் என்பது இன்று நாமக்கல், கரூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெறுகிறது. குறிப்பாக தற்பொழுது அதற்காக சென்னை நீலாங்கரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திலிருந்து காரில் புறப்பட்டார் தாவேகா தலைவர் விஜய். இங்கிருந்து கார் மூலமாக விமான நிலையம், சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து விமான நிலையத்திலிருந்து திருச்சி புறப்படுகிறார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து முசிறி, தொட்டியம் வழியாக நாமக்கல் சென்றடைகிறார். முசிறி பைபாஸ் அருகே அவருக்கு வரவேற்பு வழங்க தாவேகா தொண்டர்கள் காத்திருக்கிறார்கள். அதே போன்று தொட்டியம் அருகேயும் வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில திருச்சியிலிருந்து விமான நிலையம் மூலமாக திருச்சி விமான நிலையத்திலிருந்து நாமக்கல் சுமார் 92 கிலோமீட்டர் கேஎஸ் திரையரங்கம், நாமக்கல் கேஎஸ் திரையரங்கம் அருகே அவர் உரையாற்ற இருக்கிறார். தன்னுடைய முதல் பரப்புரையை பேச இருக்கிறார். இந்த பகுதியில ஏராளமான தொண்டர்கள் காலை முதலே அங்கு கூடி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே சென்னை ஈசிஆர் இல்லத்திலும் கூட அவரது வெளியே செல்வது, காரில் செல்வதை பார்ப்பதற்காக நூற்றுக்கணக்கான தாவேகா தொண்டர்களும் ரசிகர்களும் அவரது இல்லத்தின் முன்பு காத்திருந்தனர். தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் சென்னை விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து, அதாவது நாமக்கல்ல தன்னுடைய முதல் பரப்புரை, நாமக்கல் இருக்கக்கூடிய அந்த கேஎஸ் திரையரங்கம் அருகே தன்னுடைய பேச்சை தொடங்க இருக்கக்கூடிய விஜய் சுமார் 10:30 மணிலிருந்து ஒரு 11 மணி அளவில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து கரூருக்கு செல்ல இருக்கிறார். திருக்காம்புலியூர் ரவுண்டானா கரூர் அருகே அவருக்கு கரூர் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஈரோடு சாலை, கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் அவர் பேச இருக்கிறார். அதற்கு தொடர்ந்து அவர் திருச்சி விமான நிலையம் மறுபடியும் திரும்ப இருக்கிறார். இதுதான் அவருடைய இன்றைய பயண திட்ட விவரங்களாக இருக்கிறது. ஏற்கனவே அவர்கள், அதாவது தாவேகா தலைவர்கள் தாவேகா சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் காலை 9 மணி அளவில், 8:45 ஒரு 9 மணி அளவில் நாமக்கல் திரையரங்கம் அருகே பேசுவார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழலில் தற்போது 8 மணி அளவில் அவர் வீட்டிலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இது பயண நேரம் மட்டும்தான். வழக்கமாக நம்ம கடந்த 2 கட்ட பயணத்தின் போதும் அவருக்கு வழிநெடுக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவர் வரக்கூடிய அந்த பகுதியில் ரசிகர்கள் கூடியதனால் அவரது சென்று சேரக்கூடிய அந்த இடம் என்பது இடத்திற்கு செல்ல வேண்டிய நேரத்திற்கு செல்ல முடியாமல் மிக ஸ்லோவா தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க.